வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பெய்ரூட்டில் வெள்ளிக்கிழமை நடந்த இஸ்ரேலிய விமான தாக்குதலில் ஹெஸ்பொல்லாவின் உயரடுக்கு ரத்வான் படையின் தளபதி இப்ராஹிம் அகில் கொல்லப்பட்ட போது ரத்வான் படையின் உயர்மட்ட தளபதிகளுடன் ஆலோசனை கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டிருந்தார் என்று நேற்று பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். அந்த தகவல் உண்மையாக இருந்தால் ஹெஸ்புல்லாவின் உயரடுக்கு ரத்வான் படையின் வேறு முக்கிய தளபதிகளும் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் எமது காணொலியில் குறிப்பிட்டிருந்தோம். அந்த ஊகம் சரியாக போயுள்ளது. ஹெஸ்புல்லாவின் உயரடுக்கு ரத்வான் படையின் வேறு முக்கிய தளபதிகளும் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF உறுதிப்படுத்தியுள்ளது. கொல்லப்பட்ட வேறு தளபதிகள் ஓரிரு தளபதிகள் அல்ல, அந்த எண்ணிக்கை பெரியது. மொத்தம் 16 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்று தெரிவித்துள்ள IDF அவர்களது பெயர்கள் மற்றும் வகித்த பதவிகளையும் அறிவித்துள்ளது. விமான தாக்குதலில் பெய்ரூட் குடியிருப்பு கட்டிடத்தின் அடித்தளத்தில் சந்தித்துக் கொண்டிருந்த அதன் மூத்த தளபதிகள் 2 மற்றும் தமது இயக்கத்தை சேர்ந்த 14 பேர் கொல்லப்பட்டதாக ஹெஸ்பொல்லாவும் அஞ்சலி செலுத்தியுள்ளது. அதாவது ஹெஸ்பொல்லாவின் உயரடுக்கு ரத்வான் படையின் உயர்மட்ட தளபதிகள் குழு ஒற்றை தாக்குதலில் முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது. பேரழிவுகரமான தாக்குதல் ஈரானிய ஆதரவு ஹெஸ்பொல்லா இயக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய அடியாக இருந்தது மற்றும் இரு தரப்பையும் ஒரு முழு அளவிலான போருக்கு நெருக்கமாக கொண்டு வந்தது. தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேல் மீதான ஹெஸ்பொல்லாவின் தரைப்படை நடவடிக்கைகளுக்கு ரத்வான் படை தலைமை தாங்கி நடத்துகிறது. அதனால் இஸ்ரேல் மீதான ஹெஸ்பொல்லாவின் தாக்குதலை இந்த இழப்பு பாதிக்கப் போகிறது. பாதிப்பு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள தாக்குதலில் கொல்லப்பட்ட உயர்மட்ட ரத்வான் தளபதிகளின் பட்டியலையும் அவர்கள் வகித்த பதவிகளையும் பாருங்கள். ரத்வான் படையின் பிரதான தளபதி இப்ராஹிம் அகில் கொல்லப்பட்டார். அகில் ஹெஸ்பொல்லாவின் இராணுவ நடவடிக்கையின் தலைவராகவும் ரத்வான் படையின் செயல் தளபதியாகவும் இஸ்ரேலிய கட்டுப்பாட்டில் உள்ள கலிலி மீது படையெடுப்பதற்கான நீண்டகால திட்டத்தின் தலைவராகவும் இருந்தார். ஹெஸ்பொல்லாவின் இராணுவ நடவடிக்கைகளின் தலைவராக அகில் இருந்ததால் ஹெஸ்பொல்லாவின் ஒட்டுமொத்த இராணுவ நடவடிக்கைகளுக்கும் அவரே தலைவர். அவருக்கு அடுத்த நிலையில் இருந்த தளபதி அகமட் வக்பி கொல்லப்பட்டார். அகமட் வக்பி ரத்வான் படையின் முன்னாள் தளபதி. இப்போது ஹெஸ்பொல்லாவின் பயிற்சி பிரிவின் தளபதியாக ஹெஸ்பொல்லா மற்றும் IDF-ஆல் அடையாளம் காணப்பட்டுள்ளார். தாக்குதலில் கொல்லப்பட்ட மற்ற உயர்மட்ட ரத்வான் படை தளபதிகள் IDF-ஆல் அடையாளம் காணப்பட்டவர்கள். ரத்வான் படையின் தளபதிகளின் தலைவர் ஹுசைன் ஹத்ராஜ், அசீஸ் பிராந்திய பிரிவின் சிறப்பு படைகளின் தளபதி ஹசன் ஹுசைன், கடலோர பகுதியின் தளபதி சமர் ஹலாவி, கனா பிராந்தியத்தின் தளபதி அபாஸ் முஸ்லிமானி, ராமிம் ரிச் பிராந்தியத்தின் தளபதி அப்துல்லா ஹிஜாசி, கியாம் பிராந்தியத்தின் தளபதி மொஹாமட் ரிடா, மவுண்ட் ரோப் பிராந்தியத்தின் தளபதி ஹசன் மாடி, ரத்வான் படையின் ஒட்டுமொத்த நடவடிக்கைகளின் தளபதி ஹசன் அப்துல் சதார், பயிற்சி துறையின் தளபதி மொஹாமட் அல் அக்தர் மற்றும் ரத்வான் படையின் செயல்பாட்டு அதாவது ஆபரேஷன் மூத்த தலைவர் மஹ்மூத் ஹமாத் ஆகியோர் முக்கியமானவர்கள். இந்த பட்டியல் ரத்வான் படையின் மேல்மட்டம் கிட்டத்தட்ட முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டதை காட்டுகிறது. இந்த தளபதிகள் பல ஆண்டுகளாக ரத்வான் படையின் தாக்குதல் மற்றும் இஸ்ரேலிய எல்லைகளுக்குள் ஊடுருவதல் திட்டத்தை வழிநடத்தி திட்டமிட்டு உத்தரவு வழங்கியவர்கள் என்று இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது. IDF தனது விமான தாக்குதலை நடத்திய போது பெய்ரூட்டில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டடத்தின் கீழ் தரையடி ஆலோசனை மண்டபத்தில் ரத்வான் படையின் மூத்த தளபதிகளை இப்ராஹிம் அகில் சந்தித்துக் கொண்டிருந்தார். இஸ்ரேலிய கட்டுப்பாட்டில் உள்ள கலீலியின் மீது ஹெஸ்பொல்லா படையெடுப்பை திட்டமிடுவதில் ஈடுபட்டவர்களில் அகமட் வக்பியும் ஒருவர். அத்துடன் தெற்கு லெபனானில் ஹெஸ்பொல்லாவின் நிலைப்பாட்டை முன்னேற்றுவதன் ஒரு பகுதியாகவும் இருந்தவர் அவர். அதே நேரத்தில் ஹெஸ்பொல்லாவின் தரைப்போர் திறன்களை மேம்படுத்த பயிற்சி பிரிவின் தளபதியாக நியமிக்கப்பட்டவர் என்று IDF கூறியது. பல ஆண்டுகளாக மற்றும் போரின் முதல் மாதங்களில் ராக்கெட் தாக்குதல் மற்றும் ஊடுருவல் தாக்குதல்களை திட்டமிட்டு நடத்துவதில் வக்பி ஈடுபட்டதாக இஸ்ரேலிய இராணுவம் கூறியது. ஹெஸ்பொல்லாவில் அவரது அந்தஸ்தை குறிக்கும் விதத்தில் வக்பி ஹெஸ்பொல்லாவால் தளபதியாக அவரது அஞ்சலியில் அடையாளம் காட்டப்பட்டுள்ளார். ஹெஸ்பொல்லா இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்ட அதன் மூத்த செயற்பாட்டாளர்களை தளபதிகள் என்று குறிப்பிடுவது அரிது. அகில் மற்றும் தாக்குதலில் கொல்லப்பட்ட தளபதிகள் இஸ்ரேலுக்கு எதிரான நூற்றுக்கணக்கான இராணுவ நடவடிக்கைகளை திட்டமிடுவதற்கும் முன்னேறுவதற்கும் செயற்படுத்துவதற்கும் பொறுப்பானவர்கள். லெபனான் சுகாதார அமைச்சர் ஃபிராஸ் அபியான் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 37ஆக உயர்ந்துள்ளது. இதில் 3 குழந்தைகள் மற்றும் பெண்கள் உள்ளனர் என்று குறிப்பிட்டார். அதற்கு பதிலளித்து IDF-இன் செய்தி தொடர்பாளர் உயர் அட்மிரல் டானியல் ஹகாரி
ஹெஸ்பொல்லா பொதுமக்களை மனித கேடயமாக பயன்படுத்துகையில் ஹெஸ்பொல்லா தளபதிகள் தகிய குடியிருப்பு பகுதியின் மையத்தில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டடத்தின் கீழ் தரையடி ஆலோசனை மண்டபத்தில் கூடினர். இஸ்ரேலிய பொதுமக்களுக்கு எதிரான தீவிரவாத நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க அவர்கள் சந்தித்தனர். அதனால் அந்த கட்டடத்தை நாம் சரியான இராணுவ இலக்காகவே பார்க்கின்றோம். பொதுமக்கள் இல்லாத இடத்தில்தான் ஹெஸ்பொல்லா தமது இராணுவ ஆலோசனைகளை நடத்தியிருக்க வேண்டும் என்று ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார். லெபனான் ஊடகங்கள் இந்த தாக்குதல் பற்றி தகவல் வெளியிட்ட போது ஹெஸ்பொல்லாவின் கோட்டையான தெற்கு பெய்ரூட்டின் தாக்கிய பகுதியில் உள்ள அடுக்குமாடி கட்டடத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது இஸ்ரேலிய விமானப்படையின் F-35 போர் விமானம். அது 2 ஏவுகணைகளை கட்டடத்தை நோக்கி ஏவியதாகவும் கட்டடம் இடிந்து தரைமட்டமாகியதாகவும் செய்திகள் வெளியிட்டுள்ளன. அப்படியானால் தாக்குதலுக்கு 2000 பவுண்ட்ஸ் BLG-109 அல்லது MK-84 பயன்படுத்தி தாக்குதல் நடத்தி இருக்கலாம். BLG-109 அல்லது MK-84 பயன்படுத்தி 8 மாடி கட்டடம் ஒன்றை இடித்து தரைமட்டமாக்க வேண்டுமென்றால் தாக்குதல் 2வது 3வது மாடிகளுக்கு இடையே நடத்த வேண்டும். அது கட்டடத்தின் 3வது மாடியை தகர்க்க அதற்கு மேலே உள்ள தளங்கள் இடிந்து அனைத்தும் முழுமையாக கீழிறங்கும். லெபனான் சுகாதார அமைச்சர் ஃபிராஸ் அபியான் இடிபாடுகளில் இருந்து இறந்த மற்றும் காயமடைந்தவர்களை மீட்க அவசர சேவைகள் இரவு முழுவதும் வேலை செய்ததாக கூறினார். இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பின்னர் குடியிருப்பு கட்டடம் குடியிருப்பாளர்கள் மீது முழுமையாக இடிந்து வீழ்ந்தது என்றும் அவர் தெரிவித்தார். அபியான் செய்தியாளர்களிடம் 68 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்களில் 15 பேர் மருத்துவமனையில் உள்ளனர். மேலும் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் இன்னமும் நடந்து வருவதாகவும் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என்றும் கூறினார். 23 பேரை காணவில்லை என்று பொதுப்பணி மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் அலி ஹாமி சம்பவ இடத்தில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அகிலின் உடல் ஒரே இரவில் மீட்கப்பட்டது. அதையடுத்து ஹெஸ்பொல்லா அவரது மரணத்தை முதலில் அறிவித்தது. அதன் பெரிய தளபதிகளில் ஒருவர் ஜெருசலேமுக்கு செல்லும் பாதையில் கொல்லப்பட்டதாக கூறியது. ஜெருசலேமுக்கு செல்லும் பாதை என்று ஹெஸ்பொல்லா சொல்வது இஸ்ரேலால் கொல்லப்பட்ட துருப்புக்களை குறைக்க பயன்படுத்தும் சொல். லெபனான் செஞ்சிலுவை சங்க உறுப்பினர்கள் இடிபாடுகளுக்கு அடியிலிருந்து மீட்கப்பட்ட உடல்களை எடுக்க அங்கு நின்றதால் இடிந்து வீழ்ந்த கட்டடத்திற்கு மக்கள் செல்வதை தடுக்கும் விதத்தில் லெபனான் துருப்புகள் அந்த பகுதியை சுற்றி வளைத்தன. சனிக்கிழமை காலை ஹெஸ்பொல்லாவின் ஊடக அலுவலகம் விமான தாக்குதல் நடந்த இடத்திற்கு ஊடகவியலாளர்களை ஒரு சுற்றுப்பயணத்திற்கு அழைத்துச் சென்றது. அங்கு தொழிலாளர்கள் இன்னமும் இடிபாடுகளை தோண்டிக் கொண்டிருந்தனர். இந்த வார தொடக்கத்தில் அடுத்தடுத்த தினங்களில் தீவிரவாத குழு முன்னோடியில்லாத தாக்குதல்களை ஹெஸ்பொல்லா சந்தித்த பின்னர் அவர்களை மேலும் குழப்பத்தில் தள்ளும் விதத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தோன்றியது. முன்னோடியில்லாத தாக்குதல்களில் அதன் உறுப்பினர்கள் பயன்படுத்திய ஆயிரக்கணக்கான பேஜர்கள் மற்றும் வாக்கி டாக்கிகள் வெடித்தது. 37 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர். அந்த தாக்குதல் இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டால் நடத்தப்பட்டதாக பரவலாக நம்பப்பட்டது. இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட் அதன் தொடர்பை உறுதிப்படுத்தவோ மறுக்கவோ இல்லை. அதே நேரத்தில் அந்த தாக்குதல்களுக்கும் தளபதிகளை கொண்ட விமான தாக்குதலுக்கும் நேரடி தொடர்பும் இருக்கலாம். அந்த தொடர்பு 2 விதங்களில் இருக்கலாம். முதலாவது, பேஜர்கள் மற்றும் வாக்கி டாக்கிகள் வெடித்த தாக்குதலுக்கு எப்படி பதிலடி கொடுப்பது என்று ஆலோசிக்கவே ரத்வான் படைப்பிரிவின் தளபதிகள் அனைவரும் தரையடி ஆலோசனை மண்டபத்தில் கூடியிருந்து ஆலோசித்திருக்கலாம். இரண்டாவது தொடர்பு, பேஜர்கள் மற்றும் வாக்கி டாக்கிகள் வெடித்த காரணத்தால் மின்னியல் தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்த வேண்டாம் என்று ஹசன் நஸ்ரல்லா அறிவித்துள்ளார். அதனால் காணொலி மூலம் நடத்தப்படக்கூடிய ஆலோசனை கூட்டம் அப்படி நடத்தப்படாமல் அனைத்து தளபதிகளும் நேரில் சந்தித்து ஆலோசிக்கும் விதத்தில் திட்டமிடப்பட்டிருக்கலாம். பேஜர்கள் மற்றும் வாக்கி டாக்கி குண்டு வெடிப்புகளுக்கு இஸ்ரேலை பழிவாங்குவோம் என்று ஹெஸ்பொல்லாவின் பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ரல்லா வியாழக்கிழமை நடத்திய தொலைக்காட்சி உரையில் உறுதியளித்தார். அவரது உரை ஒளிபரப்பாகி சில மணி நேரத்தில் வெள்ளிக்கிழமை 16 தளபதிகள் மீது விமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. விமான தாக்குதலுக்கு இஸ்ரேலை பழிவாங்குவோம் என்று ஹெஸ்பொல்லா உடனடியாகவோ அல்லது சனிக்கிழமை முழுவதுமோ அறிவிக்கவில்லை. லெபனானில் கடந்த செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் ஹெஸ்பொல்லா சாதனங்களின் வெடிப்புகள் குறித்து நஸ்ரல்லா முதல் தடவையாக வியாழக்கிழமை உரையாற்றிய போது இஸ்ரேலுக்கு சவால் விடுத்தார். இஸ்ரேலின் முட்டாள்தனமான வடக்கு கட்டளை தளபதி லெபனான் எல்லைக்குள் ஒரு பாதுகாப்பு வலயம் பற்றி பேசுகிறார் என்று கூறிய அவர், இஸ்ரேலிய ராணுவம் லெபனான் எல்லைக்குள் நுழைவதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம். உங்களின் டேங்களுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். இது ஒரு வரலாற்று சந்தர்ப்பமாக பார்ப்போம் என்று நஸ்ரல்லா அறிவித்தார். அந்த தரைப்போரை ஹெஸ்புல்லாவின் சார்பில் நடத்த வேண்டிய படைப்பிரிவு ரத்வான் படைப்பிரிவு தான். அதன் 16 தளபதிகள் தான் இஸ்ரேலிய விமான தாக்குதலில் கொல்லப்பட்டார்கள்.